ஹலோ, எல்லாருக்கும் ஒரு மதிய வணக்கம். வாங்க, இன்றைக்கி தக்காளி பருப்பு தானுங்க. தக்காளி பருப்பு கடைசலுங்க சூப்பராக வந்திருக்குது. தக்காளியும் பருப்பும் போட்டுங்க, கும்மாயம் மாட்டோங்க, பூண்டு தட்டி போட்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வரமிளகாயும் தாளித்து உள்ளே ஒட்டி சூப்பராக பருப்பு கடையில் நல்லா இருக்குங்க. இது தண்டுங்க, வேவிச்சு தாளிச்சிக்கலான்ட்டு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? தண்டு அப்படி தாளித்து விட்ருவீங்களா, வேவிச்சு தாளிப்பீங்களா? அப்புறம் பருப்புக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் போட்டு எடுத்து கொட்டி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா பருப்பு ரெடிங்க. சூப்பராக இருக்குதுங்க பருப்பு. தக்காளி பருப்புங்க கடைசலுங்க. இது இப்போ தண்டு தாளிச்சு விட்டுங்க. அதுக்கு அப்படி கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுங்க, பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று, சின்ன வெங்காயம் போட்டு, கருவேப்பிலை போட்டுங்க, தண்டு எடுத்து போட்டு நல்லா வணக்கி கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு, தேங்காய் கொஞ்சம் போட்டு இறக்க வேண்டியதானுங்க. பருப்புக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கடைஞ்சி விட்டு இது வேலை முடிஞ்சதுங்க. இறக்கிட்டு சாப்பிட வேண்டியதாக அருமையாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க இந்த பருப்பு தக்காளி. வெறும் தண்டு எடுத்து வேக வச்சு எடுத்து தாளிச்சுட்டுங்க, கொத்தமல்லி தழை போட்டு தேங்காய் பூ போட்டுங்க, நல்லா வறுத்துங்க, இறக்கியாச்சு. நீங்கள் சாப்பிட வேண்டியதான். வாங்க சாப்பிட்லாம். தண்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. இது பருப்பு தக்காளி கடந்த மிளகு அதுதான். சரி, வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறீங்க? லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் சூப்பர் சாட்டு, சூப்பர் ஸ்டிக்கருங்க. அப்புறம் இதில் வந்து இது வருதுல்லைங்க, ஷாப்பிங் பேக்கு, எல்லாம் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குதுங்க பருப்பு. சாப்பாட்டுக்கு நெய் ஊற்றி, நெய் உருக்கு வேணால் அப்படியே சூடாக இருக்கிறனால அப்படியே போட்டு, பூண்டு பாருங்க முழுசாக போட்டேங்க. எனக்கு பூண்டு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படியே போட்டேன். உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய். சூப்பர், பாய்.